அனைவருக்கும் வணக்கம். சஞ்சய் வானிலை இருக்கை. முதலில் நம்முடைய வானிலை இருக்கை பார்ப்பவர்கள் கீழே இருக்கும் சிவப்பு கலர் பட்டனை பிரஸ் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினம் தினம் நம்முடைய வானிலை பற்றி தெரிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற பட்டனை பிரஸ் செய்தால் தினமும் நம்முடைய வானிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 11/5/2021 செவ்வாய்க்கிழமை காலை 7 மணிக்கு வானிலை அறிக்கை ஆடியோவாக நான் பதிவு செய்கிறேன். தற்போதுள்ள வானிலை அமைப்பு மற்றும் இனி வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வானிலை அமைப்பு எப்படி இருக்கலாம்? நாம் நீண்ட நாட்களுக்கு முன் அறிவித்து கொண்டே இருந்தோம். அரபிக்கடலில் 13ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். 14ஆம் தேதி அது தீவிரமடைந்து தாழ்வு மண்டலமாக 15ஆம் தேதி 13 தாழ்வு பகுதியாகவும் 14 தாழ்வு மண்டலமாகவும் 15ஆம் தேதி டாக்டே என்ற புயலாக அரபிக்கடலின் மத்திய அரபிக்கடல் அதை ஒட்டிய தென் கிழக்கு அரபிக்கடல் பகுதி ஒட்டிய பகுதியில் நீடிக்கும் உருவாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது உருவாகுவதற்கான சாதக சூழல் மிக பிரகாசமாக இருக்கிறது. இன்றைய வானிலை அறிக்கையை முதலில் பார்ப்போம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் சந்திப்பு காரணமாக இன்று தமிழகம் எந்தெந்த பகுதியில் மழை என்பதை நான் அறிவிக்கிறேன். கடலோர மாவட்டம் ராமநாதபுரம், பரமக்குடி, திருச்செந்தூர், காயல்பட்டினம், பழைய காயல், திருச்செந்தூர், அதேபோல் பார்த்திங்கன்னா திசையன்விளை, சாத்தான்குளம், நாங்குநேரி, ஏறுவாடி ஒட்டிய பகுதி, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இந்த சுற்றோட்டார பகுதியிலெல்லாம் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். ஆங்காங்கே விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் தேனி மாவட்டத்தின் வட மேற்கு பகுதி, மூணாரை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய பகுதி, திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் மலை அமைந்திருக்கக்கூடிய பகுதி, ராமநாதபுரம் மாவட்டம் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் ஒரு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதேபோல் தேனி மாவட்டத்தில் கனமழை வாய்ப்புள்ளது. பழனி கொடைக்கானல் இடைப்பட்ட பகுதியில் கனமழை எதிர்பார்க்கலாம். அதேபோல் தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, ஜக்கம்பட்டி, தேனி மாவட்டம் ஜக்கம்பட்டி, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, வாடிப்பட்டி இந்த பகுதியிலெல்லாம் ஆங்காங்கே நல்ல மழை. ராஜபாளையத்திற்கு மேற்கு பகுதி இங்கெல்லாம் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் இன்று. அதேபோல் இன்று திருச்சி மாவட்டம், சிவகங்கை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்துடைய காளையார்கோவில், திருப்புவனம், மானாமதுரை, கரியப்பட்டி, வாடிப்பட்டி, அதேபோல் நத்தம், பொன்னமராவதி, புதுக்கோட்டை மாவட்டம், அரிமளம், காரைக்குடி, அறந்தாங்கி, ஆலங்குடி, கீரனூர், மணப்பாறை திருச்சி மாவட்டம், அய்யலூர் பகுதி, வேடசந்தூர் பகுதி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மழையை என்று எதிர்பார்க்கலாம். அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் ஆங்காங்கே, தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம், அதேபோல் திருவாரூர் மாவட்டம் அந்த மன்னார்குடிக்கு மேற்கு பகுதி, திருவாரூர், காரைக்கால், டெல்டா மாவட்டம் வடக்கு பகுதி, நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் அதை ஒட்டிய மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், குறிஞ்சிப்பாடி இந்த சுற்றுவட்டார பகுதிகளெல்லாம் ஆங்காங்கே என்று மழை எதிர்பார்க்கலாம். மாலை பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு இந்த மாவட்டங்களில் இன்று நல்ல கனமழை எதிர்பார்க்கலாம். பெங்களூரு மற்றும் அதை ஒட்டிய கேரளாவின் கோலார், தங்கவயல் பகுதியில், மடப்பள்ளி இந்த பகுதியில் அந்த கர்நாடகாவின் மடப்பள்ளி மற்றும் பெங்களூரு இடைப்பட்ட பகுதியில் கனமழை முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். அதேபோல் ஆந்திராவுடைய சித்தூர் மற்றும் அதை ஒட்டிய பகுதியில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். வேலூர், குடியாத்தம், ஆம்பூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் கோலார், தங்கவயல், தருமபுரி மாவட்டம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தருமபுரி மாவட்டத்தின் காவேரிப்பட்டினம், கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் தருமபுரி மாவட்டம் இடைப்பட்ட பகுதி, மல்லபுரம் இடைப்பட்ட பகுதி, அரூர் மாவட்டம், ஊத்தங்கரை, அதேபோல் பெலாரி, பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணாகரம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கனமழையை எதிர்பார்க்கலாம். ஒகேனக்கல், ராமச்சந்திரபுரம் அதேபோல் இந்த பகுதிகளெல்லாம் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டம், சத்தியமங்கலம், ஆசனூர் மலை அமைந்திருக்கக்கூடிய பகுதி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மழை. அதேபோல் கரூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், காட்டுப்புதூர் பகுதி, முசிறி, தாத்தங்கையார்பேட்டை, துறையூர், நாமக்கல் மாவட்டம், அதேபோல் ஈரோடு மாவட்டம், கொடுமுடி, திருச்செங்கோடு, ராசிபுரம் இந்த இடைப்பட்ட பகுதியில் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் ஈரோடு மாவட்டம் மற்றும் அதை ஒட்டிய அந்த பகுதியில் முதல்ல நாம் பார்க்க வேண்டியது தற்போது பார்த்திங்கன்னா மேடன் ஜூலியன் அலைவு ஃபேஸ் 2
எனப்படக்கூடிய மேற்கிந்திய பெருங்கடலில் நீடிக்கிறது. அந்த புகைப்படத்தை நான் இதில் இணைத்திருக்கிறேன், பாருங்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் மேற்கிந்திய பெருங்கடலை ஒட்டிய பகுதியில் இந்த மேடன் ஜூலியன் அலைவு தாக்கம் நீடிக்கிறது. இது அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஃபேஸ் 2லிருந்து ஃபேஸ் 3க்கு செல்ல இருக்கிறது. இதனால் அரபிக்கடலில் ஒரு புயல் உருவாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அரபிக்கடலில் 15ஆம் தேதி அது டாக்டே என்ற புயலாக மாறும். அந்த புயலின் நகர்வு எப்படி இருக்கலாம் என்பதை 92A இன்வர்ஸ் GEFS ட்ராக் அண்டு MSLV வந்து கணிச்சிருக்குது. இதை நாம் ஏற்கனவே அறிவித்தது தான். 60% வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஓமன் ஏமன் நாடு, 40% வாய்ப்பு குஜராத் மற்றும் அதை ஒட்டிய பாகிஸ்தான் பகுதி என்பது நாம் ஏற்கனவே அறிவித்தது தான். 60% வாய்ப்பு ஏமன் ஓமன், 40% வாய்ப்பு பாகிஸ்தான் மற்றும் அதை ஒட்டிய குஜராத் பகுதி இந்த புயலானது செல்வதற்கு வாய்ப்புள்ளது. முதல்ல நாம் பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா கடல் வெப்பம். கடல் வெப்பம் நான் வந்து பார்த்துருக்கீங்களா, பொட்டான்சியல் மினிமம் சென்ட்ரல் ப்ரெஷர், அதோடைய புயல் உருவாகக்கூடிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் வந்து குறைவாக இருக்கிறது, வெப்பம் அதிகரித்து காணப்படும். நாம் ஏற்கனவே அறிவிப்பது வெப்பம் அதிகமாக இருக்கும் இடத்தில் அழுத்தம் குறைவாக இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காற்றை நிரப்புவதற்கு வரக்கூடிய காற்று தான் காற்றழுத்த முதல்ல காற்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கும். அந்த பகுதியில் காற்று அதிகமாக இருக்கும் பகுதியிலிருந்து அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை நோக்கி காற்றானது தொடர்ந்து வரும்போது இது வந்து ஒரு லூப் மாதிரி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா மென்மேலும் தீவிரமடையும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து அதிக காற்று வந்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் அது மேலும் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் பின்னர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம், புயல், தீவிர புயல், அதிதீவிர புயல் என்ற ஒவ்வொரு ஸ்டேஜை வந்து எட்டும். அதற்கான சாதக சூழல் வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலின் தென்மேற்கு பகுதி, தென்கிழக்கு அரபிக்கடலை ஒட்டிய பகுதியில் கேரளா கடலோரம் அதை ஒட்டிய பகுதியில் 31 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் கடல் வெப்பம் நீடிக்கிறது. அந்த இடத்தில்தான் புயல் உருவாகுவதற்கு வாய்ப்புள்ளது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மே 13ஆம் தேதி இந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவின் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் திருவனந்தபுரத்திலிருந்து நேர் மேற்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450 கிலோமீட்டருக்கு அப்பால் நீடிக்கும். அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மேல் சுற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரளாவுடைய பெரும்பாலான பகுதியில் மேல் சுற்றுக்காது, அதனுடைய தாக்கம் வந்து இருக்கும். கிழக்கு திசை காற்று மற்றும் தெற்கு திசை காற்றை பலமாக ஈர்க்கும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா காற்றுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நுழையக்கூடிய காற்று கேரளா மற்றும் அதை ஒட்டிய திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர், திசையன்விளை, திருநெல்வேலி, பாபநாசம், அம்பாசமுத்திரம் வழியாக, சங்கரன்கோவில் வழியாக, கோவில்பட்டி வழியாக, ராஜபாளையம் வழியாக, தேனி மாவட்டம் கம்பம் வழியாக, வத்தலக்குண்டு வழியாக, கொடைக்கானல் மலைப்பகுதி வழியாக, பழனி வழியாக, ஒட்டஞ்சத்திரம் வழியாக, தாராபுரம் வழியாக, காங்கயம் வழியாக, பல்லடம், குண்டடம், காங்கயம் பகுதி வழியாக, ஈரோடு மாவட்டம் அந்த கோபிச்செட்டிப்பாளையம் இந்த பகுதி வழியாக அப்படியே நுழைந்து அது அப்படியே பார்த்திங்கன்னா பந்திப்பூர் சரணாலயம் வழியாக அப்படியே பார்த்திங்கன்னா தலச்சேரி வழியாக கண்ணூர் வழியாக இறங்கி மீண்டும் அந்த புயலை நோக்கி அந்த காற்றானது செல்லும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி இந்த ஆரியங்காவு, ஆரால்வாய் மொழி இங்கே நுழையக்கூடிய அந்த காற்று கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றுடைய வேகம் அதிகரித்து காணப்படும். கிழக்கிலிருந்து காற்று தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி காற்றுடைய பயணம் இருக்கும். 13ஆம் தேதி அந்த புயல் நகர வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்காக நகர அது வந்து பார்த்திங்கன்னா காற்றுடைய அமைப்பும் கிழக்கும் மேற்குமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது தமிழகத்தில் உயரக்கூடிய அந்த வெப்பசலனம் காரணமாக தமிழகம் பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். அந்த புயலின் தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா மற்றும் அதை ஒட்டிய கடலோர மாவட்டங்களில் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் நல்ல மழை கொடுக்கும். அதேபோல் திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், குற்றாலம், இந்த அம்பாசமுத்திரம், பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணை நீர்பிடிப்பு பகுதி, தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த பகுதியில் நல்ல மழை தருவதற்கு அதிக வாய்ப்பு. அதேபோல் உள் மாவட்டங்களிலும் நல்ல கனமழை கொடுக்க வாய்ப்புள்ளது. அந்த 14ஆம் தேதியோட காலை 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அந்த புயலின் தாக்கம் காரணமாக கேரளாவின் திருவனந்தபுரம், கொல்லம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆலப்புழா, புனலூர் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாக இருக்கும். கடலோரத்தை ஒட்டிய பகுதியில் அதனுடைய தாக்கம் இருக்கும் என்பதால் கடலோர மாவட்டத்தை ஒட்டிய கேரளா பகுதியில்
அரபிக்கடலில் உருவாகுகிறது. இதனால் அந்த கேரளாவை ஒட்டிய பகுதியில் அதனுடைய கனமழை தாக்கம் இருக்கும். அதனுடைய தாக்கம் கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டம் மேற்கு பகுதி இங்கெல்லாம் இருக்கும் 15ஆம் தேதி வாக்கில். அதே போல் இது வந்து வடக்கு நோக்கி நகர கிழக்கு திசை காற்றை பலமாக ஈர்க்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் கோவை, நீலகிரி இந்த பகுதியிலெல்லாம், பாலக்காடு அதை ஒட்டிய கேரளா பகுதியிலெல்லாம் கனமழை முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் நல்ல மழை கூட எதிர்பார்க்கலாம். இந்த காற்றை வந்து பலமாக தெற்கிலிருந்து மேற்கு திசை நோக்கி பலமாக ஈர்க்கும். அப்போது மேற்கு தொடர்ச்சி மலை மீது அந்த மலைமேகங்கள் மோதும் போது நல்ல மழை கொடுக்கும். இந்த புயலுடைய நகர்வு வந்து பார்த்திங்கன்னா அதிக சதவீத வாய்ப்பு ஏமன், ஓமன், 40% வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் கராச்சி மற்றும் அதை ஒட்டி அந்த குஜராத் பகுதியில் செல்வதற்கு அதிக வாய்ப்பு. அது முதலில் உருவான பின்னர் அது எந்த திசையை நோக்கி நகரலாம் என்பதை பின்னர் அறிவிக்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகம் படிப்படியாக மழை அதிகரிக்கும். இன்று முதல் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையாக தொடங்கும். 14, 15, 16 ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தேனி இந்த மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டிய கேரளா பகுதியில் கனமழை முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மாலை வானிலைகள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.